ஓம் நமோ நாராயணாய. 4000 திவ்ய பிரபந்தம். நாச்சியார் திருமொழி 11ஆம் திருமொழி தாமுகக்கும். பாடல் 8. பிரபந்தத்தில் இது 614வது பாடல். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர் வாராமான மீளா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிரு பனகள் பேர்கவும் பேராவே. நாச்சியார் திருமொழி திருமொழி 11 பாடல் 8. பாசி படர்ந்து கிடந்த ஸ்ரீ பூமி பிராட்டிக்காக முன்னொரு காலத்தில் அழுக்கேறின சரீரத்தில் ஜலம் ஒழுகா நிற்கும் ஹேயமானதொரு வராக வடிவு கொண்ட தேஜசையுடைய கடவுளாகிய ஸ்ரீ ரங்கநாதர் முன்பு சொல்லியிருக்கும் பேச்சுகளானவை நெஞ்சில் நின்றும் போக பார்த்தாலும் போமாட்டாதவை. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை அபகரித்து கொண்டு கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்திருந்த போது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை மீட்டு ஹிரண்யாக்ஷனை அழித்தார். அந்த பூமாதேவியே மகாவிஷ்ணுவிடம் வராகமூர்த்தியிடம் வேண்டிக் கொண்டதாகவும், அதனாலேயே பின்னொரு காலத்தில் நீ பூமியில் ஆண்டாளாய் பிறப்பாய், அப்பொழுது என்னை வந்து சேருவாய் என்று மகாவிஷ்ணு பூமாதேவிக்கு அருள் புரிந்ததாகவும் அந்த வரலாற்றில் சொல்லப்படுவதை நாம் நினைவு கூறுவது நல்லது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். For the sake of goddess Bhuma Devi, who was covered with algae because of the abduction by the Asura Rakshas Hiranyakshan, you took the form of a dirty, muddy pig drenched with water. O Lord Ranganatha, O Lord Sri Ranganatha, you, the one who always has extreme pious appearance, took a dirty pig appearance just to save goddess Bhuma Devi. Whatever words uttered earlier at that time stands in heart permanently, even on trying to forget and get rid of its thoughts. So here Andal is trying to tell that she was blessed by Mahavishnu to be born again in this world as Sri Andal. So she is a form of goddess Bhuma Devi, and she is trying to remind Mahavishnu that she has taken that avatar now and he should accept her as he had promised. Sri Andal Tiruvadigalai Charanam.